Welcome to Muruga Talks channel. கிறிஸ்துவன் அசைக்க முடியாத பக்தி. பழனியின் பசுமையான மலைகளுக்கு நடுவில் அமைந்திருந்தது ஒரு அழகிய கிராமம். அங்கே கிறிஷு என்ற புத்திசாலியும் அழகும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் கிருஷ்ணன் மற்றும் சிவனின் அழகான கலவை. கிருஷ்ணனின் விளையாட்டு குணமும் ஒரு சைவனின் அசைக்க முடியாத பக்தியும் ஒருங்கே இருந்தது. ஆனால் அவனது மிகப்பெரிய அன்பு சிவனின் மகனான கார்த்திகேயன் மீது இருந்தது. அவரை அவன் அன்புடன் முருகா என்று அழைப்பான். தினமும் கிறிஷு அருகில் உள்ள காட்டில் கிடைக்கும் பூக்களால் ஒரு சிறிய மாலையை செய்து தன் கிராமத்திற்கு அருகில் உள்ள குன்றின் மீது ஏறுவான். அங்கே முருகனின் அடையாளமாக ஒரு சக்தி வாய்ந்த வேல் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அவன் அந்த மாலையை அணிவித்து கண்களை மூடி தன் அன்றாட நிகழ்வுகளை தன் தெய்வீக நண்பனான முருகருடன் பகிர்ந்து கொள்வான். செழிப்பாக இருந்து வந்த கிராமத்தில் ஒரு வருடம் மழை பெய்யவில்லை. கிராமத்தின் பசுமை நிலை மாறியது. ஆற்றில் நீர் இல்லை. பயிர்கள் சூரியனின் வெப்பத்தால் வாடத் தொடங்கின. அதேபோல் கிராம மக்களும் கவலையில் ஆழ்ந்தனர். அவர்கள் பல பூஜைகள் செய்தும் வானம் கருணை காட்டவில்லை. தன் மக்களின் துன்பத்தை கண்டு இளம் கிறிஷுவின் மனம் வலித்தது. ஒரு வெப்பமான மதியம். கிறிஷு வாடிய பூக்களால் ஆன மாலையை வேலின் அடியில் வைத்தபோது ஒரு கண்ணீர் துளி அவன் கண்ணிலிருந்து வறண்ட நிலத்தின் மீது விழுந்தது. ஓ முருகா, நான் எனக்காக மழை கேட்கவில்லையே, என் கிராம மக்கள் துன்பப்படுகிறார்கள். செடிகள் தாகத்தில் வாடுகின்றன. விலங்குகளும் பறவைகளும் பலவீனமாக உள்ளன. நீயே எங்கள் அனைவரின் பாதுகாவலர். இந்த வறட்சி நீக்கி எப்பொழுது மழை தருவாய் முருகா? கிறிஷு கண்களை மூடி பிரார்த்திக்கையில் அந்த இடம் திடீரென மல்லிகை மற்றும் கடம்ப பூக்களின் நறுமணத்தால் நிறைந்தது. அவன் கண்களை திறந்தபோது ஒளி பொருந்திய ஒரு சிறுவன் தன் முன் நிற்பதைக் கண்டான். அவனிடம் குறும்புத்தனமான புன்னகையும் ஞானம் மின்னும் கண்களும் இருந்தன. இவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் இது ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பயணி. உன் வேண்டுகோளை கேட்டேன். நீ மழை கேட்கிறாய். ஆனால் உண்மையான வலிமை எப்போதும் வானத்திலிருந்து வருவதில்லை. சில சமயங்களில் அது உன் காலடியிலேயே மறைந்திருக்கிறது. என்ன சொல்றீங்க? உங்கள் கிராமத்தின் பெரியவர்கள் தலைமுறைகளுக்கு முன்பு பாறை சரிவால் மூடப்பட்ட ஒருபோதும் வற்றாத ஒரு மறைக்கப்பட்ட நீரூற்றை பற்றி பேசுவார்கள். அவர்கள் அந்த கதையை மறந்துவிட்டார்கள். ஆனால் இந்த பூமிக்கு அது நினைவிருக்கிறது. அதை மீண்டும் கண்டுபிடிக்கும் தைரியம் உனக்குள் இருக்கிறது. நான் எப்படி பெரிய பெரிய பாட தள்ளுவேன்? உன் நம்பிக்கையே உன் பலம் கிறிஷு. உன் மக்கள் மீதான அன்பே உன் சக்தி. செல், கிராம மக்களிடம் பேசு. அவர்களை வழிநடத்து. ஒன்றுபட்ட பலரின் பலம் மலைகளையும் நகர்த்தும் என்பதை நீ காண்பாய். வெற்றிவேல், வீரவேல். அடுத்த நொடி அந்த சிறுவன் மறைந்து போனான். அவனிடத்தில் ஒரு அற்புதமான மயில் அழகாக இறங்கி ஒரு முறை அகவி வானத்தில் பறந்து சென்றது. கிறிஷுவிற்கு உடனடியாக புரிந்தது, வந்தது தன்னுடைய முருகப்பெருமான் என்று. தெய்வீக சக்தியால் நிரப்பப்பட்ட கிறிஷு குன்றிலிருந்து ஓடோடி வந்தான். அவன் கிராம பெரியவர்களை ஒன்று கூட்டி தன் வயதிற்கு மீறிய நம்பிக்கையுடன் பேசினான். இழந்த நீரூற்றின் புராணத்தையும் தன் தெய்வீக சந்திப்பையும் அவன் விவரித்தான். சிறுவனின் கண்களில் பிரகாசிக்கின்ற தூய்மையான நம்பிக்கையை கண்ட கிராம மக்களின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை எழுந்தது. அவர்கள் அனைவரும் கிறிஷுவை பின்தொடர்ந்து அந்த பாறை பகுதிக்கு சென்றனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தனர். அவர்கள் கனமான பாறைகளை தள்ளியும் இழுத்தும் பார்த்தனர். பல மணி நேர உழைப்பிற்கு பிறகு ஒரு பெரிய பாறை நகர்ந்தது. அதன் அடியில் இருந்த குகையிலிருந்து
தெளிவான நீரோட்டம் வெளிப்பட்டு ஒரு பெரிய ஓடையாக பெருகியது. அந்த நீர் வறண்ட நிலங்களுக்கு பாய்ந்தது, மக்களின் மனங்களையும் குளிரச் செய்தது. அன்று மாலை ரிஷு மீண்டும் அந்த குன்றின் மீது ஏறினான். அவன் வேலின் முன் நின்றான். அவன் இதயம் நன்றியுணர்வால் பொங்கி வழிந்தது. ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. முருகன் தன் நன்றியுள்ள இதயத்தை கேட்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அன்று அவன் ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக்கொண்டான். இறைவன் எப்போதுமே நமது பிரச்சனைகளை நமக்காக தீர்ப்பதில்லை. ஆனால் அவற்றை நாமே தீர்க்க தேவையான நம்பிக்கையும் ஞானத்தையும் தைரியத்தையும் அவர் எப்போதும் நமக்கு அளிக்கிறார்.